ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோக்ஸி டாக்ஸ். சாம்பியன் டிராஃபி தொடர் நாளைக்கு தொடங்க இருக்கிறது. இந்தியா பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பங்களாதேஷோட மோத இருக்கிறது. நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பங்களாதேஷுக்கு எதிராக களமிறங்க போற முதல் போட்டியில இந்தியாவுடைய பிளேயிங் 11 அணி இதுதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. ரோஹித் சர்மா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைதானம் முழுக்க முழுக்க ஸ்பின்னர்களை விட ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் சாதகம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே வீரரை உள்ள கொண்டு வர முடிவெடுத்தும் இருக்காரு. அப்படி யாரை உட்கார வச்சுட்டு கொண்டு வர போறாரு, பிளேயிங் 11 அணி என்னவா இருக்கும் அப்படிங்கிற முழு வீடியோவை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க அந்த பிளேயிங் 11 பார்த்துடலாம். வழக்கம் போல ஓப்பனரா ரோஹித் சர்மா, சுப்மன் கில் தான் களமிறங்குறாங்க. 1 இடத்துல விராட் கோலி, அதுக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர். ரிஷப் பண்ட்டுக்கு காயம் ஏற்பட்டதுனால KL ராகுல் தான் களமிறங்குறாரு. ஆல்ரவுண்டரா ஹர்திக் பாண்டியா முதல் போட்டியில விளையாட மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு பதிலாக சிவம் துபே தான் உள்ள இறங்குறாராம். அடுத்து ரவீந்திர ஜடேஜா அண்ட் நம்ம தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் களமிறங்குறாரு. அதுக்கு அடுத்த இடத்துல குல்தீப் யாதவ், முகமது சமி, ஹர்திஸ் ராணா, இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் களமிறங்குறாங்க. ஏற்கனவே தமிழக வீரர் அணிக்குள்ள தேர்வு செய்யப்பட்டு ஆனா முதல் போட்டியில அவர் களமிறங்கல. ஆனா இன்னொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பட்டியலில் களமிறங்குறாரு. அடுத்து சென்னை வீரரான சிவம் துபே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரா பிளேயிங் 11ல களமிறங்குறாரு. இந்த 11 பேர் கொண்ட அணியை தான் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு எதிரான முதல் போட்டியில களமிறங்க இருக்காராம். இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.